மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதுரை மாநாடு, டிவிகேவோட மாநாடு பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. எல்லாமே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் நிறைய சில விஷயங்கள் நம்ம பேசப்படணும். ஏன்னா அந்த இடத்துல விஜய் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை விட்டார். அதாவது தாமரை இதழில் தண்ணி ஒட்டவே ஒட்டாது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அதாவது தமிழகத்தில் தாமரையே வளராது அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஏன்னா இது பழைய பாஜக இல்லை, இன்னைக்கு அண்ணாமலையோட பாஜக அப்படின்னு நம்ம கவனிச்சு சொல்ற வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அடிச்சு சொல்லலாம். அதாவது டிவிகே தொண்டர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு அரசியல் ஒட்டவே ஒட்டாது. அதே விஜய்க்கு கூட அரசியல் என்ன பண்ணாலும், குட்டிக்கரணம் போட்டாலும் கூட அரசியல் அவருக்கு ஒத்து வராது. வேணும்னா படம் நடிக்கலாம், ஏதாவது எழுதி கொடுக்க சொன்னோம்னா அதை எடுத்து படிக்கலாமே ஒழிய களத்துல அவருக்கு அரசியல் ஒட்டாதுன்னு தான் நம்ம கவனிக்கணும். போன ஃபர்ஸ்ட் நடத்தின மாநாட்டிலேயே தெரிஞ்சிருச்சு. அது சரி, ஏதாவது ரெண்டாவது மாநாட்டில் தான் ஏதாவது ஒரு வித்தியாசமா, ஏதாவது மக்களுக்கான ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை ஏதாவது ஒரு இவர் வருவாருன்ற மாதிரி எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துல தான் முடிஞ்சிருக்குன்னு நம்ம கவனிக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல இன்னைக்கு ஒரு பிரதம மந்திரி பேர் கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. தாமோதர் மோடிஜி அவர்களே. இப்போ நம்ம எல்லாம் ஒரு யூடியூபரா இருக்கோம், உண்மையிலேயே நமக்கு எல்லாம் பேச தெரியாதுதான். ஏன்னா படிப்படியா நம்ம பழகிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இதே ஒரு அரசியல் தலைவரா வரும்போது எப்படி இருக்கணும் நம்ம நினைச்சு பாருங்க. அவர் எப்பேற்பட்ட ஒரு பேச்சு திறன் இருந்திருக்கணும்னு நினைச்சு பாருங்க. இவர் எம்ஜிஆர், அண்ணா இவங்களெல்லாம் பேரெல்லாம் முன்னாடி வச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாம் அந்த காலத்துல இந்த மீடியா எல்லாம் இல்ல, போட்டோஷூட் எதுவுமே இல்லை, பேச்சால மட்டும்தான் மக்களை கவர்ந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி மக்கள் தலைவரா எம்ஜிஆர் எல்லாம் இருந்து மக்களா நின்னாரு. ஏன்னா மக்கள் வேர்வை சிந்தினானா அந்த இடத்துல எம்ஜிஆர் கூட வேர்வை சிந்தி மக்களா வந்திருந்தாரு. சாதாரண ஒரு ரிக்ஷாக்காரன் கூட அந்த அளவுக்கு ஒரு இணக்கமா பழகின சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இவர் ஏசி குழுன்னு இருக்கிற அந்த மேடையில பேசிட்டு மக்களை 10 மணிக்கு வர சொல்லிட்டு காலையில இருந்த நிறைய பேர் முன்னாடி நாளே போயிருக்காங்க. ஒரு அறிவு வேணாமான்ற மாதிரி தான். சின்ன குழந்தைகள் எல்லாம் மயக்கம் அடைகிறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். நிறைய வெயிலோட தாக்கம். இவர் 4 மணிக்கு வர்றாரு, இவர் நிறைய விஷயத்த சொன்னாரு. இன்னைக்கு நேரத்துல, அதாவது இவர் 4 மணிக்கு வர்றத எல்லா மீட்டிங்லயும் கவனிச்சு பாருங்க. எல்லாம் 4 மணிக்கு மீட்டிங்கா இருந்தான்னா ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு தான் வருவாங்க. இவர் மீட்டிங்ல மட்டும் என்ன முன்னாடி நாள்ல இருந்து வரணும்? நிறைய அந்த இடத்துல ஷோ காட்டுறாங்க. அதாவது பாத்தீங்களா எங்களோட மீட்டிங்க்கு எத்தனை பேர் வந்துட்டாங்கன்னு. ஏன்னா ஒரு நிழல் கூட இல்லை. நிறைய பேர் நல்லா யோசிச்சு பாருங்க. மதுரை வெயில்ல பகல்ல எப்படி அந்த இடத்துல இருக்க முடியும்னு பாருங்க. ஆனா இந்த லட்சணத்துல ஏதோ ஒரு மக்களா நான் இருக்க. இவங்க இங்க திமுகவில் அப்பான்னு ஒரு நேம் பிராண்ட் பண்ண பார்த்தாங்க பாருங்க. அதே மாதிரி இவர் மாமான்னு பிராண்ட் பண்ணியிருக்கிறாரு. மக்களோட மக்களா, உங்க வீட்டுல ஒரு மாமாவா. அந்த மாமா என்னெல்லாம் பண்ணியிருக்கணும்? நல்ல ஒரு குடிக்க தண்ணி குடிச்சிருக்கணும், வெயில்ல தாக்கம் இல்லாம. ஏன்னா அவரோட அப்பா அம்மா கூட முன்னாடி குழுன்னு உட்கார்ந்துருக்காங்க. மத்த எல்லாமே நினைச்சு பாருங்க, வெயில்ல சாகணுமா? நினைச்சு பாருங்க. இப்ப வர்ற மக்களுக்கு ஒரு அறிவு வேணாமான்னு பார்க்கணும். அறிவு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே சேர் எல்லாம் உடஞ்சி இங்கெல்லாம் யாருமே சேர் கொடுக்கல. கேரளாவில இருந்து சேர் வந்ததை நம்ம கவனிச்சோம். இப்பவும் கூட இனிமே கேரளாவில இருந்து கூட சேர் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. ஒரு ஒழுக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. இவங்களுக்கெல்லாம் முருகன் மாநாடு மதுரையில நடந்தது. இதெல்லாம் ஒரு அந்த வீடியோ ஏதாவது இருந்தன்னா அவங்க பார்க்க சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட, ஏன்னா இவங்களெல்லாம் அந்த மாநாடு கூட கம்பேர் பண்றதே தவறு. ஆனா இந்த கூட்டத்தை அந்த கூட்டத்தோட தொடர்பு படுத்துறதே தவறுதான். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு அடிப்படை ஒரு இதே இல்லைன்னு பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்தவங்க எல்லாம் ஒரு அரசியல் மாற்றத்துக்காகவோ எதுவுமே வரலன்னு தான் நம்ம கவனிக்கணும். அப்படி வந்திருந்தா எல்லாம் நீட்டா இருந்திருக்குமே, ஒருத்தருக்கும் தொந்தரவே இருந்திருக்காது. நினைச்சு பாருங்க. அந்த வெயில்ல ஒரு எல்லாருக்கும் அவங்களோட எய்ம் என்னன்னா விஜய் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும், இல்லைன்னா ஏதாவது அவர் துண்டை வீசுவாரு, இல்லை நாங்க வீசணும் அவர் வீசுவாரு, இதை வீடியோ எடுக்கணும், இதை ஃபேஸ்புக்ல போடணும், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல போடணும், ஸ்டேட்டஸ் வைக்கணும். இதை தவிர ஒரு அடிப்படை புரிதலே இல்லைன்னு நம்ம கவனிக்கலாம். இதெல்லாம் நம்ம அவதூறு இல்லை. ஏன்னா இவர் சொல்றாரு பாருங்க. இதாவது எம்ஜிஆர் எல்லாம் கட்சி தொடங்கினாரு, இங்கெல்லாம் அந்த கட்சி இருக்கா இல்லையான்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அருமையா ஒரு பதில் சொல்லி இருந்தாரு. சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இமாலய சாதனை சாதித்த போல பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க. ஏதோ சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு கடந்து போயிடுறாரு. அவரோட முதிர்ச்சி அப்படிதான்.
ஆனா அவரோட 51 வருட அனுபவம் கட்சியில இன்னைக்கு அவர் தேர்தல் பிரச்சாரக்கு போற ஒரு 100 தொகுதியில அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இதெல்லாம் விஜய் எல்லாம் ஒரு நாள் கூட்டம் கூடி, அது எப்படிப்பட்ட கூட்டம், எல்லாம் வெறும் விசில் கூட்டம். என்ன ஒரு மாற்றத்துக்கான ஏதாவது ஒரு வேணும்னு எதிர்பார்த்த கூட்டமா என்ன? எதுவுமே இல்லை, ஒரு செல்ஃபிக்காக தான். செல்ஃபி போட்டோ, இன்னும் சினிமா அந்த மைண்ட்ல தான் இன்னும் இருக்காங்க. இந்த லட்சணத்துல பிஜேபி எதிர்க்கிறாரு, நீட் எதிர்க்கிறாரு, நீட் உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. இது கூட இந்த அடிப்படை புரிதலே இல்லாம இருக்காங்க இன்னைக்கு. கச்சத்தீவுன்றாங்க, மீனவர்கள் பிரச்சனை, இதெல்லாம் திமுக செஞ்ச வேலை. திமுக கச்சத்தீவு எல்லாம் இதெல்லாம் யார் பண்ணியிருக்காங்க? அப்போ இந்த சில விஷயங்கள் திமுக என்ன செய்யறாங்களோ, அவர் அப்பான்னு சொன்னா இவர் மாமான்னு சொல்லுவாரு, அவர் வேற ஏதாவது சொல்லியிருந்தா இவர் வேற ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு போல இருக்கு. இதை தாண்டி இவர் ஒரு காலகட்டத்துல எல்லாம் நான் கருணாநிதிக்கு எல்லாம் சிலை வைக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன நபர் தான் இவரு. நிறைய இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் எல்லாரும் கூட உட்கார்ந்தவர் தான் இவரு. ஆனா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழக மக்களுக்கு நாங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கவர்மெண்ட் எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன, பெண் குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும், முதியவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், 3ஆம் பாலினத்தவர்களுக்கும், விவசாயிகளுக்கும் இதெல்லாம் இருக்குதானே, ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்கு. அது நல்லா பண்றாங்களா பண்ணலையாங்கிறது அது கவர்மெண்டோட இது விஷயம். அது திமுகவா அதிமுகவா யார் பண்ணாலும் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இன்னைக்கு திமுக நல்லா செய்யலைன்னா அது நல்லா செய்யலன்னு சொல்ல வேண்டியதுதான். ஆனா இது ஏதோ ஒரு ஸ்பெஷலா என்ன கொண்டு வந்துட்டா இவர் கொண்டு வர்றாருன்னு எல்லாம் பார்க்கணும், எதிர்பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஜயகாந்த்ன்னு சொல்றாரு. இதே விஜயகாந்த் வந்து எங்க அண்ணன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்துல செருப்பு எரிஞ்சாங்க இவர் மேல? அப்ப நிறைய கேள்விகள் இன்னைக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு சினிமா வசனத்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நிறைய, ஏன்னா மக்களோட மக்களா இருக்கிறவங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு பாத யாத்திரை போனாரு, என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி. மக்கள் அந்த இடத்துல வேர்வையா இருந்தாலும் அவரும் நடந்து சிந்திதான் போனாரு. ஆனா இங்க அப்படிப்பட்ட ஒரு அரசியலா இங்க நடக்குது. இவர் அந்த அளவுக்கு இவர் மக்கள் முன்னாடி தொடர்றதுக்கே பயப்படுறாரு. இவர் ஏசி ரூமை விட்டு வெளியில வர்றதுக்கே பயப்படுறாரு கேரவான்ல இருந்து. இவர் முன்னாடி நாள் வந்து ஜாலியா ஏசி கூலா இருப்பாரு. மக்கள் எல்லாம் முன்னாடி நாள்ல இருந்து வந்து குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அப்போ இது யாருக்கு அறிவில்லைன்னு பாருங்க. மக்களுக்கு அறிவில்லையா? மாநாடு நடத்துறவங்களுக்கு மக்களோட தேவை என்ன ஏது, மாநாடு நடத்துறீங்கல்ல, ஒரு அத்தனை இப்ப தேவையும் பூர்த்தி செய்யறது அவங்களோட கடமையா இருக்கு. ஏன்னா இது தலைவனை எப்படி சொகுசா இருக்கிறாரோ அதே தொண்டனும் அப்படி இருக்க வேண்டியது தானே. இல்லையே இங்க ஏன் மயக்கம் அடையணும்? ஏன்னா இதே அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு தெரியும். குழந்தைகளோட எல்லாம் வந்து அந்த இடத்துல கஷ்டப்படுறது பார்த்தான்னா இதை வேடிக்கை பார்க்குறாருன்னு விஜய். இந்த இடத்துல ஏதோ நான் மாற்றத்துக்கான வழி கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திமுகவோட ஜெராக்ஸ் மாதிரி இங்க செயல்படுறது வந்து யாரும் இங்க ரசிக்க மாட்டாங்கன்னு தான் கவனிக்கணும். இதை தாண்டி எம்ஜிஆர் இருந்தாங்க, அன்னைக்கு அண்ணா இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு பேச்சாற்றலாம் இருந்தாங்க, பேசி மக்களை கவர்ந்தாங்க. பிரதமரோட பேரையே ஒழுங்கா உச்சரிக்க தெரியல, என்னத்த இருக்கு இன்னைக்கு. இதை தாண்டி புஷி ஆனந்த் வேற, அவரோட வேலையே முதல்ல கீழே வைக்க. தொண்டர்கள் வந்து அதை அங்க ஏறாதீங்கடா, இங்க ஏறாதீங்கடா, சேரை எடுக்காதீங்கடா, இப்படி பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்றதுதான் அவரோட வேலை. இன்னும் ஃபர்ஸ்ட் வந்து உங்க தொண்டர்களை ஒழுங்குபடுத்துங்க, அதுக்கப்புறம் வேணும்னா இன்னைக்கு அரசியலுக்கு வரலாம். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.